விரட்டுறாங்க. அவர பிடிக்க முடியல. அப்ப ஆப்போசிட்ல ஒரு பைக் வருது. "எம்மா இரும்மா, ஏம்மா என்ன விரட்டிக்கிட்டே போற?" அப்படின்னு ராஜிட்ட கேட்குறாங்க. ராஜி பதிலே பேசாம, "இருடா, இருடா, திருடன் பிடிங்க, பிடிங்கன்ட்டு" கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆமா, இது கதிரோட ஒய்ஃப் ஆச்சே! இவங்க எதுக்கு இந்த பையன திருடிட்டு ஓடிட்டு திருடன்னு சொல்லி ஓடிட்டே போறாங்கன்ட்டு கதிருக்கு ஃபோன் போடுறாரு. கதிர் அங்க ஒரு சவாரிய முடிச்சுட்டு இவ்வளோ ரூபா ரூபாவையும் வாங்கிட்டு கார்ல நின்னுட்டு இருக்காரு. ஃபோன் வரவும், "என்னடா எப்படிடா இருக்கன்னு?" "சரி, நான் இருக்கிறது நல்லா இருக்கட்டும். உன் ஒய்ஃபுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "என்னடா?" அப்படின்னு. இந்த மாதிரி எவனோ ஒருத்தனை திருடன் திருடன்னு சொல்லி விரட்டி ஓடிக்கிட்டே போகிறாங்க. அதுவும் ரோட்டில் ஓடுறாங்க. பாவமாக இருக்குடா அவங்க. எந்த ஏரியா என்னன்னு சொல்லி கதிர் கேட்டு வந்துடுறாரு. பார்த்தா ஒரு கூட்டம் கும்பலாக இருக்குது. அதனால் ராஜி வந்து கீழே உட்காந்துருக்காங்க. ஐயோ, இங்கே என்ன இவ பண்ணுறா அப்படின்னு சீக்கிரமாக போய், "என்னாச்சு என்னாச்சு, என்ன ராஜி என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "எப்பா நீ யாருப்பா அந்த பொண்ணுக்கு?" அப்படிங்கிறாங்க. நான் 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 வந்து தெரிஞ்சவனாப்பா" அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லை இல்லை அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இதுங்கிறாரு. "ஏப்பா உன் பொண்டாட்டியா இது? நடு ரோட்டில் இப்படி ஒருத்தனை விரட்டிட்டு ஓடிட்டு இருக்காளே, உயிருக்கு எதுவும் வந்துச்சுன்னா உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா என்னப்பா செய்ய முடியும்? உயிர் போனால் வருமா? காசு பணம் போனால் சரி ரைட்டு எப்போனாலும்